திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். நேர்களை நாம் இன்றைய பதிவில் பெண்கள் தங்கள் கைகளில் அணியும் வளையல்களை எவ்வாறு தேர்வு செய்யலாம், அவ்வாறு தேர்வு செய்வதன் மூலம் அதன் யோக பலனை எவ்வாறு பெறலாம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பார்க்க வைக்கிறோம். ஸோ பொதுவாகவே பெண்கள் தங்கள் கைகளில் வளையல்லாம் போடுவாங்க. தங்க வளையல், வைர வளையல், கண்ணாடி வளையல், பிளாஸ்டிக், மெட்டல், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ல வளையல் போடுறீங்க. இந்த வளையலை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம திதி யோக கர்ண ஜோதிட முறையில அதன் பயன்பாடுகளை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி அதை யோகமாக மாற்றலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பொதுவாகவே இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு அரசு தொடர்பான ஒரு விஷயத்துக்கு போறீங்க. ஒரு அரசு எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறீங்க, இல்லை ஒரு அரசு தொடர்பான ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை பேச போறீங்க, இல்லை ஒரு கோரிக்கை நீங்க வச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் உண்டான ஒரு உறவுல ஒரு சிறு குறைபாடு இருக்கு, அதை நீங்க சரி பண்ண விரும்புறீங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, சிவப்பு கலர் வளையல உங்களுக்கு ஒன்னொன்னு, வலது கையில ஒன்று, இடது கையில ஒன்று நீங்க போட்டுட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டே வாங்க நீங்க டெய்லி. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிற அந்த அரசுக்கு உண்டான அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக சில பேர் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் நான் பண்ணணும், இல்லை ஒரு வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ அந்த வாட்டர் கேன் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லை எனக்கு விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கணும், அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு என்னோட அம்மாவுடனான உறவு ஒரு நல்லா இருக்கணும், என்னை சுற்றி உள்ள பெண்கள் எனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அம்பாளை நினைத்து வழிபட்டுட்டு வெள்ளை கலர் வளையல கையில் இரண்டு வளையல், இந்த வலது கையில் 2 வெள்ளை வளையல், இடது கையில் 2 வெள்ளை வளையல் போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கும் இந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்ததாக இப்போ நிறைய பேர் எனக்கு நம்ம சொந்தமாக வீடு நிலம் எல்லாம் இல்லை, நமக்கு வீடு வாங்க முடியலை, ஒரு வண்டி வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான் நினைத்து வழிபட்டுட்டு இளஞ்சிவப்பு கலர் வளையல 9 வளையல, உங்கள் வலது கையில் 9 வளையல், இடது கையில் 9 வளையல நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு உண்டான வீடு, சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக படிக்கிற பசங்க, பொன் குழந்தைகள் படிப்பில் கவனம் சிதறுது, படிப்பு சரியாக வர மாட்டேங்குது, ஒரு மந்தத்தன்மை இருக்குது, நல்ல மார்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று 5 நம்பர் இல்லைன்னா 7 நம்பர். 5 நம்பர்னா பச்சை வளையல போடுங்க, வலது கையில் 5, இடது கையில் 5. 7 நம்பர்னா மல்டி கலரில் நீங்கள் போட்டுக்கலாம், 7 மல்டி கலரில் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டிங்கன்னா இந்த படிப்பில் உண்டான ஒரு தடை, ஒரு மந்தத்தன்மை, ஒரு புத்தி கூர்மை எல்லாம் சரியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நிறைய பேர் பணத்தட்டுப்பாடுக்காக பணம் பிரச்சனையாகவே இருக்குங்க, நம்ம ஒரு இடத்துல பணம் கேட்டோம் அங்கே கிடைக்கல, இல்லை நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கும், பணத்தாலே பெரிய பிரச்சனை, இல்லை ஊதியத்தில் நம்ம சம்பள உயர்வு கிடைக்கல, வேலையில் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் கலர் வளையல உங்கள் வலது கையில், இடது கையில் 3 நம்பர் வளையல குரு பகவானை நினைத்து வழிபட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறையும். அடுத்ததாக திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள், இப்போ திருமணத்துக்கு பார்த்துட்டே இருக்கிறோம், ரொம்ப தாமதம் வந்துட்டே இருக்கு, இல்லை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கையில் 6 வளையல், 6 வலது கையில் 6, இடது கையில் 6 வளையல். எந்த மாதிரி வளையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு நூலில் செய்த வளையல் விற்கிறாங்க, அந்த நூலை பிங்க் கலரில், ரோஸ் கலரில் உள்ள வளையல நீங்கள் 6 வளையல போட்டுட்டு மகாலட்சுமி நேற்று வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருமணத்தில் உண்டான தடை தாமதம் கண்டிப்பாக விலகும். அடுத்தது சில நண்பர்கள் எங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை வெளிநாட்டுல ஆட்களோட எனக்கு ஒரு வர்த்தகம் பண்ணணும், அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகுமா, இல்லை நான் சாஃப்ட்வேர் துறையில் என்னால் ஒரு சாதிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க, எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பு கலர் வளையல வலது கையில் 4, இடது கையில் 4. இப்போ நாகராஜா, நாகத்தம்மன், மாரியம்மன்,
துர்க்கை அம்மன், இந்த மாதிரி அம்மனை நினைத்து வழிபட்டுட்டு நீங்கள் இந்த வலையில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற வெளிநாட்டுடனான வர்த்தகம், அதில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ நான் சொன்னது எல்லாமே மிக எளிமையான, ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை தான். ஸோ நம்ம வலையில எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதை இந்த முறையில் நமக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து எந்தவித நல்லது தான் நமக்கு. நம்ம யோக பலன் நம்ம அதை அதிகப்படுத்துகிறோம். ஸோ பெண்களே இது வந்து முக்கியமாக பெண்களுக்கு இந்த குறிப்பு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் கொடுப்பேன். ஸோ பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.